அதிகளவான வெப்பநிலை குருநாகல்ல பதிவாயிருக்கு. 36.7 பாகை செல்சியஸ். ரத்தினபுரையில 36.3 பாகை செல்சியஸ். அனுராதபுரத்துல 35.7 பாகை செல்சியஸ். யாழ்ப்பாணத்துல 34.4 பாகை செல்சியஸ். காலில 33 பாகை செல்சியஸ். கொழும்புல 32.9 பாகை செல்சியஸ். அதிகமான வெப்பநிலை பதிவாகின்றதும் ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. அந்த அளவு பெரிய வறட்சி இப்பொழுது இலங்கையில நிலவி கொண்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இன்றைக்கு 31ஆம் தேதி, நாளைக்கு 1ஆம் தேதி ஏப்ரல், நாளைக்கு 1ஆம் தேதி இன்றைக்கும் ஒற்றை இலக்கம், நாளைக்கும் ஒற்றை இலக்கம், கடைசி இலக்கம். அந்த அடிப்படையில் வாகனங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஒற்றை இலக்க வாகனங்கள் தான் எரிபொருள் நிரப்பலாம் அப்படின்றதுக்காக இப்பொழுது நாளைக்கு ஒற்றை இரட்டை 2 இலக்கங்கள் கொண்ட வாகனங்களுக்கும் நீங்க QR மூலம் எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதோட இலங்கை இப்பொழுது 39 மிக முக்கியமான நாடுகளுக்கு 6 மாத கால சுற்றுலா விசா, இலவச சுற்றுலா விசாவை வழங்கியிருக்காங்க. இது கடந்த வருஷம் பரிந்துரை செய்யப்பட்டது. இப்ப அதுக்கான அமைச்சரவை அங்கீகாரம் பெற்றிருப்பதாக நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் அமைச்சர் இன்றைய நாளில் இந்த கூட்டத்தில் வைத்து குறிப்பிட்டிருந்தார். நாளை நாளில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்க போகுது. இந்த மின்சார கட்டணம் நாளை நாளில் அமலாகுது. அதாவது இன்று நள்ளிரவு முதல் இந்த கட்டண அதிகரிப்புகள் நடைமுறைக்கு வருகிறது. இதைத் தொடர்ந்து சமைத்த உணவுகள், ஹோட்டல் உணவுகளுக்கான விலைகள், கொத்துரட்டி 30 ரூபா, இந்த மாதிரி சிற்றுண்டிகள் 10 ரூபா முதல் 15 ரூபா, இது மாதிரியான சமைத்த உணவுகளுடைய விலைகள் அதிகரிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு.